I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. Everything I do is so instinctive, it's passionate. Every word I move so descriptive like an adjective. I got a vendetta against people who got this. Being negative, you should be getting after it. I got facts over tracks, listen that, spitting slow, speaking fast. I can roast, I can gas, think I'm okay at last, but I don't know if that can erase all the past and the pettiness. A reflection of the emptiness, hilarious. You think you're with my time, you're delirious, mysterious, because you are behind a fake exterior, inferior. You know I'll always be a bit superior. Get off of me, this ain't no humble brag. I want you to hear words, you can say them back. I want you to feel free from the chains that last. And to believe in what you got, you was built to last. Yeah. I'm saving every day to taste it. I'm patient, but my mind, it can hardly take it. I'm chasing a dream that I've had for several ages. A vacant, modern kingdom for the taking. Now that I've been put through, I never got anyone to
கொண்டு வந்து இங்க வந்துறீங்க. அதெல்லாம் பார்க்கும்போது கண்ணெல்லாம் வருது. ஏன்னா இது சாதாரணமா உருவாக்குனது இல்லை. ஒருத்தன் துபாயில போயிட்டு சிங்கப்பூர்ல போயிட்டு தன் கடன் அடைச்சாலும் இல்லையோ வீட்டுக்கு ஒருத்தன் 30,000 40,000 20,000 10,000 அப்படின்ட்டு தன்னுடைய ரத்தத்தை அங்க சிந்தி வேர்வையை சிந்தி இங்க அடிச்சிருப்பாங்க. அதுக்கெல்லாம் நீங்க உண்மையில மரியாதை கொடுக்கணும்னா அந்த ஏரியை காப்பாற்றணும். வசதி வாய்ப்பு இது மாதிரி தொழில்துறையில இது மாதிரி கம்ப்யூட்டர் காலம் வந்து போச்சு. இந்த காலம் அதுக்கு முன்னாடியே நம்ம தாக்கம் பார்த்தீங்கன்னா யமுனேரியில இருந்து நீரை கொண்டு வந்து காட்டுல காய்ச்சி அங்கிருந்து ஏரியில கொண்டு வந்து அதுக்கப்புறம் பெரிய ஏரிக்கு கொண்டு வந்து இந்த ஏரியில இருந்து காலி ஏரியில இருந்து ஓடையில இருந்து கடவுள் சொல்லி இப்படி நம்ம சிறப்பா நம்ம ஊருக்கு நம்ம முன்னோர்கள் செஞ்சு வச்சாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? எவனோ எப்படி கிடந்தா என்ன, நான் நல்லா இருக்கணும், என் இடம் இருக்கணும் வசதியா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சுயநலமா இருக்கிறதாலதான் இது மாதிரிலாம் நம்ம ஊர்ல தவறுகள் நடந்துகிட்டு இருக்கு. எவனோ கொள்ளடிக்கிறான் கொலை பண்றான் அவங்களாம் விட்டுருவீங்க. ஊர்ல ஒவ்வொருவரும் எப்படி உழைக்கிறான், எப்படி தன்னுடைய உழைப்பை ஊதியத்தையும் கொடுத்து இது மாதிரி ஊர்ல கடைசியாக பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் நீங்க மழை
காந்தி பெரியசாமி அவர்கள் 10,518 மரம் நடுறதுக்காக 3,488 14,000 ரூபாய் நம்ம ஊருக்காக நற்பணிக்காக கொடுத்திருக்காரு. சிவகுமார் கந்தசாமி மேற்கு தெரு அவர் பார்த்தீங்கன்னா மரம் நடுறதுக்கு ஏரி வெட்டத்துக்கும் 14,518 ரூபாய். இப்ப மாப்பிள்ள ரகுராமன் ராமலிங்கம் அவர்கள் வந்து துறையில இருந்து வந்திருக்காரு. அவர் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ஊர் பித்தன்னு சொல்லலாம், அவர் ஊரை பைத்தியம்னு சொல்லலாம். ஊருன்னா எல்லாத்தையும் விடுவாரு, எல்லாத்தையும் மறந்துடுவாரு. ரகுராமன் ராமலிங்கம் அவர்கள் 10,518 ரூபாய். சுதாகர் சுந்தரம் தெற்கு தெரு 12,271 ரூபாய். கடந்த கால முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் செல்வன், அதாவது ராஜமாணிக்க மாமாவோட பையன் செல்வ நாராயணன் ராஜமாணிக்கம் அவர்கள் பார்த்தீங்கன்னா 10,518 ரூபாய் நன்கொடை கொடுத்திருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தெற்கு தெருல இருந்து வேல்முருகன் சின்னத்துறை 25,000 பார்த்தீங்க, 1 ரூபா 2 ரூபா இல்லை, 25,000. அடுத்தது பார்த்தீங்கன்னா சக்திவேல் சுப்பிரமணியன், அதாவது மண்ணாங்கட்டி மாமா பையன், அவர் எப்பவுமே கோயில் வேலை ஊர் வேலை முன்னாடி வந்து நிற்பாரு. இந்த இளைஞர்களுக்கு ஒரு உற்சாகத்தோட இருப்பாரு. அவரோட பையன் சக்திவேல் அவர்கள் மரம் நடுறதுக்கும் ஊருக்காகவும் 30,300 ரூபாய் கொடுத்திருக்காரு. ஜோர்ஸா கை தட்டுங்க. சம்பத் சின்னத்துறை மேட்டுத்துறை அவர்கள் வந்து சம்பத் சின்னத்துறை பக்கத்து வீடு தான். அவர் வந்து பார்த்தீங்கன்னா 10,518 ரூபாய். சம்பத் சின்னத்துறை சாரி மேட்டுத்துறை. கடவுள் சதாசிவம் அவர்கள் 10,518. ஆறுமுகம் ரங்கநாதன் அவர்கள் 10,518. மணிகண்டன் ராமசாமி நம்ம மாப்பிள்ள குமாரையா அவர் கூட ஊருக்காக 10,518 ரூபாய் கொடுத்திருக்காரு. வெங்கடேசன் பஞ்சநாதன் தம்பி வந்து வீடு கட்டுறதுக்காக வந்திருக்காரு. பல நாள் உழைப்பை எடுத்துட்டு வந்து அப்படி கூட வீடு கூட இல்லை, வீடு கட்டணும், அப்ப கூட 10,518 ரூபாய் கிராமத்துக்காக கொடுத்திருக்காரு. வேல்முருகன் பாலகிருஷ்ணன் 10,518. கோடி கலியபெருமாள் தெற்கு தெரு 10,518. பழனிசாமி ரங்கசாமி மாப்பிள்ள ஊர்ல வெயிட்டா குண்டா இருப்பாரு. ஒரு முறையா பல போட்டியில கலந்துக்கிட்டு நீங்க தோத்துட்டாரு. பழனிசாமி ரங்கசாமி அவர்கள் 14,518. சரியா நீங்க சொல்றீங்க. என்ன வார்த்தை சொல்றாரு பத்தியா? ஓ நீ தோத்தில்ல. பன்னீர் செல்வம் ஒத்துக்கிற மனசு இல்லையா உனக்கு? கட்சி பெருமானத்தம் பன்னீர் செல்வம் பெருமானத்தம் அவர் வந்து பாத்தீங்கன்னா 5,251 ரூபாய். கோடி முருகேசன் மேட்டுத்துறை மாப்பிள்ள வந்து 10,000 ரூபாய் கொடுத்திருக்காரு. அண்ணாமலை லட்சுமணர் மேற்கு தெரு சாரி கிழக்கு தெரு 10,542 ரூபாய். தங்க தமிழன் தமிழ் புலி நீட்டு தெரு 10,542. செந்தில் கணபதி இங்க நம்ம கோயில் தெருவா 10,113. ஜெய்சங்கர் கந்தசாமி வடக்கு தெரு 10,000. தங்கத்தமிழன் ஆறுமுகம் நம்ம கரும்பியார் தங்கத்தமிழன் மாமா பாத்தீங்கன்னா அவரு மெட்ராஸ்ல தான் செட்டில்டு. அவரு கூட பாத்தீங்கன்னா 17,548 ரூபாய் கொடுத்திருக்காரு. அடுத்தது பாத்தீங்கன்னா காசிநாதன் சின்னசாமி அவர்கள் 10,518. ராஜேந்திரன் முருகேசன் மேட்டுத்தெரு 10,518. அன்பழகன் முத்துசாமி மேட்டுத்தெரு 10,000. கமல்ஹாசன் லட்சுமணர் 10,404. இளையராசா ராமலிங்கம் அவர்கள் கிழக்கு தெரு 10,404. கருப்பையா கந்தசாமி கிழக்கு தெரு 10, அதாவது கடந்தாரு கருப்பையா கந்தசாமி 10,404. செந்தில் கந்தசாமி 10,004. மணிகண்டன் துளசி 10,404. சுரேஷ் பழனிசாமி 10,404. அடுத்து பாத்தீங்கன்னா சபரிநாதன் மகாலிங்கம் 6,936. பெரியசாமி ராமசாமி தலைப்பு 10,404. கருப்பன் பூமாலயா அவர்கள் இங்க நமக்கு லைட் கட்டி இன்னைக்கு விழாவை சிறப்பாக கொண்டாடி இருக்காரு. அவருக்காக ஜோர ஒரு கைத்தட்ட 10,620. சக்திவேல் பெரியசாமி 20,160. வெங்கடேசன் குணசேகர் அவர்கள் 14,108. உண்மை
நாக்கெல்லாம் இழைச்சிட்டு நாளைக்கு வரது கூட உங்க ஊர் இளைஞர் உங்க வீட்டு பையன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். வெட்கம் யாரோ சந்தோஷம் வேலை செஞ்சுருக்காங்க. விஷயங்களா இருக்காரு வந்து சொல்லடா. அறக்கட்டளையோட துணைத் தலைவர் ஆனந்த் எங்க இருந்தாலும் அதிகமா பேச முடியாம பேசுமா. படிக்கிறது எல்லாருக்கும் ஈஸி தான். என்ன படிக்கிறதா இருந்தாலும் எல்லாரும் படிக்கலாம். படிக்கிறதுக்கு வந்து என் ஸ்கூல்ல எனக்கு PQRS ஒரு மெத்தட் சொன்னாங்க. ரிவ்யூ, கொஸ்டின், ரீடிங், செல்ஃப் டெஸ்ட். இந்த 4 மெத்தட் ஃபாலோ பண்ணாவே எல்லாருமே என்ன மாதிரி அச்சீவ் பண்ணலாம். இன்னும் நான் நல்லா படிக்கணும்னு ஆசைப்படுறேன். உங்களுக்கு என்னோட விஷஸ். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸோட சப்போர்ட் நிறைய இருக்கும். என் பேரண்ட்ஸ் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. அது மாதிரி எல்லா பேரண்ட்ஸும் எல்லாரையும் சப்போர்ட் பண்ணுவாங்க. எல்லாரும் அது மாதிரி நல்லா படிக்கலாம். யோசிச்சு படிக்கணும், சொல்றது கேட்கணும், டீச்சர்ஸோட எல்லா வேர்ட்ஸையும் ஒபே பண்ணணும். அது எல்லாமே பண்ணாலே நல்லா படிக்கலாம். யோசிச்சு படிக்க எல்லாரும். என்னோட நிறைய மார்க்ஸ் நல்லா ஸ்கோர் இருக்கு எல்லாருமே. என் பேரண்ட்ஸோட கான்ஃபிடன்ஸ் நான் காப்பாற்றுறேன். அது மாதிரி எல்லாருமே காப்பாற்றுறீங்கன்னு நம்பிக்கை இருக்கு. உங்க பேரை எல்லாரும் காப்பாற்றுறீங்க. சிங்கப்பூர்ல இந்தியா பார்த்தீங்கன்னா அந்நியர் அறக்கட்டளையின் ஒருங்கிணைப்பாளர் ஸ்ரீ கோடிநாதன் அவர்கள் ஒரு 5000 ரூபாய் அளிச்சிருக்காரு. அவர் யாருக்காகனா இந்த களத்துல முதன்மை கள வீரர்கள் சொல்லி ஒரு 5 பேர் செலக்ட் பண்ணியிருக்காரு. அவங்களுக்கு பேர் கார்த்தி, விஜய், முத்துப்பாண்டி இவங்க மேடைக்கு வர வேண்டும். ஆனந்தவேல், கார்த்தி, முத்துப்பாண்டி, விஜய் நாளைக்கு வாங்க தயவு செய்து. அதுக்கு ஒரு சிறப்பான நமது இந்த வருஷம் வங்கியர் அறக்கட்டளை மூலம் அடுத்ததாக பரிசு பட்டியல் வழங்க இருக்கின்றது. உங்க வீட்டு செல்ல குழந்தைங்களாம் ஜெயிச்சு எல்லா போட்டியும் பிரைஸ். சில்வர் 100 மீட்டர் ஓட்டம் ஆனந்தராஜ் பின்னாடி பாத்தீங்கன்னா சந்தோஷ். ஆனந்தராஜ் 2ஆம் இடம், சந்தோஷ் 3ஆம் இடம். அப்ப நீங்க உட்காந்துக்கிட்டே கொடுக்கலாம் உங்க வயசுக்கு. சைன் ஆனந்தராஜ். அடுத்தது பாத்தீங்கன்னா சந்தோஷ். அடுத்தது சில்வருக்கான தலைமை ஓட்டம். ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஆனந்தராஜ், ஆனந்தராஜ். அடுத்தது பாத்தீங்கன்னா எம் கதிரவன். தேர்ட் பிரைஸ் ராம்குமார், ராம்குமார். சில்வர் சாக்கு ஓட்டம் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன குழந்தைங்க செம கலக்கலா கெட்ட விளையாண்டாங்க. சில்வருக்கான சாக்கு ஓட்டம்ல சரவணன் ஃபர்ஸ்ட் பிரைஸ். கண்டிப்பா வருங்காலத்துல ஒரு பெரிய விளையாட்டு வர்றாருவா. யாரு மச்சன் செல்வ பையனும். அடுத்தது பாத்தீங்கன்னா செகண்ட் பிரைஸ் ரிஷிநாத். தேர்ட் பிரைஸ் சரவணன். சிறுவர்களுக்கான நீளம் தாண்டுதல் சரவணன் ஃபர்ஸ்ட் பிரைஸ். மாப்பிள்ள சிறுவர் போட்டியில கலக்கிட்டு இருக்கவா. அடுத்தது வந்து ஆகாஷ், ஆகாஷ் 2ஆம் பரிசு. 3ஆம் பரிசு ரிஷிநாத். 3ஆம் பரிசு ரிஷிநாத். இந்த வருஷம் ஒரு புதிய ஓட்டம் போட்டோம். ரிஷிநாத் 7th பிரைஸ். 3ஆம் பிரைஸ் ஆகாஷ். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த வருஷம் ஒரு புதிய விளையாட்டெல்லாம் நிறைய விளையாட்டை அறிமுகப்படுத்தணும். சில்வர் நண்டு ஓட்டம். நண்டு பாத்தீங்கன்னா சைடுலயும் ஓடும், பேக்லயும் ஓடும். அது மாதிரி ஆகாஷ் வரல. அவங்க இருந்தா வாங்கிக்கலாம், அவங்க வீட்டுல யாரும் இருந்தா வாங்கிக்கலாம். ஆகாஷ் ஆனந்த நண்டு கூட
அப்பா ஆ அடுத்தது ரெண்டு ஓட்டம் ஆர் விஸ்வநாத். இந்த அப்பா ராஜா கூட நந்த மாதிரி தாங்க. அதுல செகண்ட் பிரைஸ் கதிரவன், தேர்ட் பிரைஸ் யுவராஜ். அடுத்தது சிறுவருக்காக குட்டிக்கரணம் 30 மீட்டர். அப்பதான் ஊர்ல எவன் தேடுறானோ போய் சொன்னானோ அவனை தான் குட்டிக்கரணம் போறப்பா. இப்ப பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய எக்ஸசைஸ். அதை சிறப்பாக நம்ம ஊர் பசங்க பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஆர் ராமகிருஷ்ணன். வெரி குட் ராம. செகண்ட் பிரைஸ் விஸ்வநாத். மூன்றாம் பிரைஸ் மணிமாறன். அடுத்து பாத்தீங்கன்னா சிறுவருக்கான சைக்கிள் வேகம் சின்ன வயசுல கலக்கிறாங்க. எஸ் சரவணன் ஃபர்ஸ்ட் பிரைஸ். வெரி குட். அடுத்து பாத்தீங்கன்னா டி ஆனந்தராஜ் இரண்டாம் பரிசு. மூன்றாம் பரிசு மதன். மதன் அப்படியே நிறுத்திட்டா இதெல்லாம் டைம் வேஸ்ட் ஆச்சுன்னா ஓடனா ஓட்டு போதும். தலைவராக இருக்காங்க. சிங்கப்பூர், துபாய், கத்தார் அங்கங்க ஒரு நிர்வாகம். அஜித் கேப்டன் சிறுவருக்கான கிரிக்கெட் போட்டி. அஜித் அவர் மட்டும் அவரோட டீமுக்கு வாங்கிட்டு போகலாம். அஜித் கோய் கடை அஜித் பெரிய கோய் மகர மகர இதெல்லாம் அடுத்தது பாத்தீங்கன்னா கோவில்கடை அஜித். இவரு ஒரு பொது சேவை மனிதர் தான். இந்த இடத்துல ஓட்டு எங்களுக்கு சிறப்பா செஞ்சு கொடுத்தாரு. அவருக்கு எல்லாரும் ஓப்பிடுங்கப்பா. கிரிக்கெட் போட்டி 14 தட்டுவாங்க. இன்னும் எங்க அக்கா மாருங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க, தங்கச்சி மாரெல்லாம் உட்காந்துருக்காங்க. அவங்க எல்லாம் கொடுக்கணும். நீ 11 பேருக்கு வாங்க கொடு. அடுத்த பரிசு வாங்க இருப்பவர் துபாய் சார்பாக அன்பு மச்சான் பழனிசாமி ரங்கசாமி அவர்கள். மாப்பிள்ளை எப்படி வரவேற்க அது மாதிரி மனசு பரிசு துபாயில் இருந்து ஒரு பெரிய தனியாக்கத்தை நடத்திட்டு இருக்காரு. அது இல்லாம அவர் மலையப்பூர் கோயில் நற்பணி மன்ற தலைவராக இருக்காரு. பலகாலமா சேவை செஞ்சுக்கிட்டே இருக்காரு. சிறுவருக்கான கிரிக்கெட் போட்டி ராஜ்குமார் கேப்டன். ராஜ்குமார் இவர் அறக்கட்டளையோட ஒரு பெரிய போராளி, நல்ல படிப்பாளி, நல்ல விளையாட்டு வீரர். உண்மையில பையன் கிளம்பிட்டு இருக்கான். அப்பா போட்டோ எடுக்கிறவங்களாம் என்ன முகத்தை காட்டி போட்டோ எடுங்க. அப்பா அறக்கட்டளை இருப்பாங்க தமிழ்ச்செல்வன் சிறுவருக்கான வாலிபால் போட்டி. அஜித் ராஜே நீனா அடுத்தது சிறுவருக்கான வாலிபால் போட்டி. மீண்டும் ராஜ்குமார் கேப்டன். ராஜ்குமார் வாலிபால் ரொம்ப தூரம் சோறு எடுத்து போக சோறு தின்ன தட்டு தான். சோறு எடுத்து போக கப்பு தான். அது சோறு எடுத்து போக முடியாதா? சாம்பார் வேணா எடுத்துட்டு போக வேண்டாம். அடுத்தது நிகழ்ச்சிகளுக்கான 100 மீட்டர் ஓட்டம். எஸ் பரத் 8 வயசுக்கு உட்பட்ட சின்ன சின்ன சின்னங்கள் பரத். ராஜ்குமார்
எஸ் பரத் 100 மீட்டர் ஓட்டம். அடுத்தது விக்ரம் டி விக்ரம் 3ஆம் பிரைஸ் கோகுல்ராஜ். சின்ன சின்ன குட்டிங்களா இருக்காங்க. மிகச்சிறிக்கான தவளை ஓட்டம் மீண்டும் கோகுல்ராஜ். கோகுல்ராஜ் வர 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 டி விக்ரம் 2ஆம் பரிசு, கே பரத் 3ஆம் பரிசு. அடுத்ததாக மிக சிறுவருக்கான ஓட்டலுக்கான ஓட்டம் ஒரே காலில் ஓடுறது அன்புராஜ். அன்புராஜ் 1ஆம் பரிசு, 2ஆம் பரிசு சந்தோஷ். சந்தோஷ் 2ஆம் பரிசு, 3ஆம் பரிசு எம் கோகுல்ராஜ். எப்ப சந்தோஷ் இல்லையா? கோகுல்ராஜ் அன்பரசு ஃபர்ஸ்ட் பிரைஸ், சந்தோஷ் 2ஆம் பரிசு, கோகுல்ராஜ் 3ஆம் பரிசு. ஏதோ ஒண்ணுடா குட்டாச்சி உனக்கு அவங்க வீட்டுல யாராவது ஆகுதா? பேர் என்ன? பேர் என்ன? சந்தோஷ் வீட்டுல யார் இருந்தாலும் வந்து பிரைஸ் வாங்கிக்கலாம். இல்ல சொந்த பந்தம் யார் இருந்தாலும். அடுத்ததாக பிரைஸ் கொடுக்க இருப்பவர் கத்தாரில் இருந்து அன்பு தம்பி கணேஷ் அவர்கள், கணேஷ் சுப்பிரமணியன் அவர்கள். இவரும் ஒரு இயக்க தலைவர். கத்தார் நாட்டில் இருந்து நம்ம ஊருக்கு நல்ல செய்யறதுக்காக பல வேலைகளை செஞ்சுட்டு இருக்காரு. பெண்கள் சிறுவர் 100 மீட்டர் ஓட்டம் எஸ் ஆர்த்தி, சரி வி ஆர்த்தி. ஆர்த்தி 2ஆம் பரிசு சௌந்தர்யம். ஆட்டம் 3ஆம் பரிசு தனலட்சுமி. ஒரே அடி தான் அடுத்தது பெண்கள் மிகச்சிறுவர் தவளையோட்டம் சஜிதா 1ஆம் பிரைஸ், பி ஆர்த்தி 2ஆம் பிரைஸ், பி ஆர்த்தி. ஜி சௌந்தர்யா 3ஆம் பிரைஸ். பெண்களுக்கான மிகச்சிறுவர் ஒற்றைக்கால் ஓட்டம் பாருங்க. சின்ன குழந்தைங்க கூட ஒற்றைக்கால ஓடிருக்காங்க. சி சஜிதா 1ஆம் பிரைஸ். எஸ் தனலட்சுமி 2ஆம் பிரைஸ். இங்க வந்து நில்றா, இப்படி வந்து நில்றா. ஜி சௌந்தர்யா 3ஆம் பிரைஸ். ஏய் நில்றா, எவ்வளவு நான் கையில இந்த தட்டு தண்டா 400 வருஷம் வாங்கினேன். இந்த தட்டு ஒரு கிளாஸ். ஏய் அப்பா, நம்ம வீட்டு சின்ன சின்ன குழந்தைங்கள, நம்ம வீட்டு பசங்க நாடு வரும்போது கை தட்டுங்க. நீங்க கை தட்டினா அடுத்தது தமிழ்நாட்டுக்கு கோல்டு வாங்கி அடிப்பாங்க, இந்தியாவுக்கு மெடல் வாங்குவாங்க. கை தட்டு ஆதரவு பண்றதா அடுத்தது அவங்களை உற்சாகப்படுத்தும். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், யாருக்கு பிளட் சுப்ரேஷன் வேணும், சுகர் வேணும், எந்த ஒரு நோய் வேணும்னா கை தட்டுங்க. எல்லாத்துக்கும் நோய் வேணும்னா கை தட்டாதீங்க. பெண்கள் சிறுவர் 100 மீட்டர் ஓட்டம் சரோஜினி 1ஆம் பரிசு, 2ஆம் பரிசு தமிழ்ச்செல்வி, 3ஆம் பரிசு பரணி. அடுத்ததாக பெண்கள் சிறுவர் தவளை ஓட்டம் அனுஷியா 1ஆம் பரிசு, சுமஸ்ரீ 2ஆம் பரிசு, எஸ் சரோஜினி 3ஆம் பரிசு. அப்பா இந்த பிரைஸ் வாங்கும்போது கூட பசங்க சும்மா தான் வந்தாங்க.
நம்ம ஊர சின்ன சின்ன குழந்தையோட பெண்கள் எல்லாமே ஸ்பீடு தான். ஆன் பண்றியா முதல்ல? ஆன் பண்ணி பெண்கள் சிறுவர் சைக்கிள் வேகம். என்ன பத்தி டவுக்கு நிறுத்தி சொல்லிட்டா இன்னும் ரொம்ப நேரமா வச்சிட்டு இருக்கிய. இல்ல திரும்பி ஆன் பண்றியா? சங்கமி செல்வி 2ஆம் பிரைஸ், அனுஷா 3ஆம் பிரைஸ். அடுத்ததாக பிரைஸ் கொடுக்க இருப்பவர் சிங்கப்பூரில் இருந்து அன்பு மச்சான் கபிலன் மணி அவர்கள் பிரைஸ் கொடுப்பாரு. இவரும் நம்ம நிர்வாகத்தை மிக சிறப்பாக சிங்கப்பூர்ல இருந்து எல்லாரையும் ஒருங்கிணைச்சு நம்ம ஊரு மக்களை எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு செயல்பட்டு அங்காண்ட பாரியா சொட்ட பின்னாடி பாரியா பெண்கள் எலுமிச்சம்பழம், அதாவது ஸ்கூல்ல எலுமிச்சம்பழத்தை ஏன் அனுஷா முதல் பிரைஸ், 2ஆம் பிரைஸ் சுபஸ்ரீ, 3ஆம் பிரைஸ் சாஸ்திரி. இதெல்லாம் 3ஆவது பிரைஸ் வாங்குது. நீ ஒரு பிரைஸ் வாங்கலையே புக்கு? வாங்கியிருக்கேன்டா. என்ன பிரைஸ்? நீச்சல் போட்டி நான் தான் கேட்டேன். ஃபர்ஸ்டா? அதான் இப்படி சொல்றேன். ஆமா இல்ல ஃபர்ஸ்டாடா? சுபஸ்ரீ, சங்கமி செல்வி, வாங்க பாரு. அனுஷா, நான் கேமரா பிடிக்கிறேன், உன்னை ஒரு ஸ்டில் அடிக்கிறேன் நான். அகர்த்தனா, சரோஜினி, திவ்ய தரிசினி, தமிழ் சந்தி, சந்தியா எல்லாம் 10 பேர் லைனா வாங்க. வெரி குட் வெரி குட். வாங்க வாங்க சொல்லுங்களா. பெண்கள் ஸ்டாண்டிங் ஜோன். அப்பா நாங்க பாரிஜாதம் 3ஆம் பிரைஸ் அனுஷா. பெண்கள் சிறுவர் ஊசுநூல் கோத்தல் முதல் பிரைஸ் டி செல்வி, 2ஆம் பிரைஸ் திவ்ய தரிசினி, 3ஆம் பிரைஸ் டி தமிழ்ச்செல்வி. பாப்பா சின்ன சின்ன கப்பு தான் பக்கு. அடுத்ததாக பரிசு வழங்க இருப்பார் நமது அகில வன்னியர் அறக்கட்டளையின் செய்தி தொடர்பாளர். செய்தி தொடர்பாளர்னா என்னன்னா, இந்த நம்ம ஊரில் நடக்கிற விஷயத்தை உலக பூரா பரப்ப செய்கிறது அன்பு மச்சான் ரகுராமன் ராமலிங்கம் அவர்கள் மிக சிறப்பான நடுவர் 100 மீட்டர் ஓட்டம். அதனால 14 வயதுக்கு மேற்பட்ட இளைஞர்களுக்கும் 20 வயசுக்கு உட்பட்டவர்களுக்கும் 100 மீட்டர் ஓட்டம். கே அருண்குமார் முதல் பிரைஸ், திருமுருகன் 2ஆம் பிரைஸ், திருமுருகன் தமிழ்ஹாஜ், 3ஆம் பிரைஸ் வினோத் ராஜ். கே அருண்குமார் முதல் பிரைஸ். கையை வாங்க தட்டுக்கலாம். திருமுருகன் வினோத் ராஜ். அடுத்ததாக நடுவர் 200 மீட்டர் ஓட்டம் டி அஜித் குமார் முதல் பரிசு. செல்வமணி 2ஆம் பரிசு, டி முருகன் 3ஆம் பரிசு. அடுத்ததாக நடுவர் தவளை ஓட்டம் ஹரிகிருஷ்ணன் நாளா ஓட்டு போயிட்டப்பா. நாளா ஒத்துவோம்பா. தவளை அப்பா ஒரு ஓட்டு பரிசு நண்பர்கிட்ட படுத்துட்டு வாங்கப்பா. 2ஆம் பரிசு விஜயகுமார், 3ஆம் பரிசு ஐயப்பன். நடுவர் சாக்கு ஓட்டம் ரொம்ப டிஃபிகல்ட்டான ஓட்டம். 2 காலம் சாக்குள்ள வச்சு தம்பி செல்வமணி முதல் பரிசு, தம்பி ஹரிகிருஷ்ணன் 2ஆம் பரிசு, தம்பி விஜயகுமார் 3ஆம் பரிசு. நடுவர் நீளம் தாண்டுதல் கே அருண்குமார் மீண்டும் ஒரு சிறப்பான விளையாட்டு வீரர். கே அருண்குமார் நீளம் தாண்டுதல் முதல் பிரைஸ். திருமுருகன் சுபராஜ் 2ஆம் பிரைஸ், டி விஜயகுமார் 3ஆம் பிரைஸ். நடுவர் நண்டு ஓட்டம் ஹரிகிருஷ்ணன் முதல் பரிசு.